வணக்கம் ஆனந்தி. டெல்லியில் கடந்த மாதம் 20ஆம் தேதி நடைபெற்ற பேரணியின் போது போராட்டக்காரர்களுக்கு எதிராக காவல்துறையினர் பெல்ட் குண்டு தாக்கல் நடத்திய தொடர்பாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வலியுறுத்தி ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி காங்கிரஸ் எம்பிக்கள் டெல்லி துணைநிலை ஆளுநர் அலுவலகம் முன்பு கடந்த 4 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பெல்ட் குண்டு தாக்குதலுக்கு பாதிக்கப்பட்டதாக கூறப்படும் சஹில் லோச்சப் என்பவரை அழைத்துக் கொண்டு நாடாளுமன்ற வீதியில் அமைந்துள்ள காவல் துணை ஆணையர் அலுவலகத்துக்கு சென்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தாக்குதலுக்கு எதிராக காவல்துறை முதல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி வருகிறார். அவரது கோரிக்கை ஏற்கப்படாததை அடுத்து காவல் துணை ஆணையர் அலுவலகம் முன்பாக கடந்த 4 மணி நேரமாக போராட்டத்தில் ஈடுபட்டு அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. சிறிது நேரத்தில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தியும் வந்து அடைந்தார். அவரும் இந்த தர்ணா போட்டியில் கலந்து கொண்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று அவரும் ராகுல் காந்தியுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார். இது தொடர்பாக ராகுல் காந்தி கூறியது, காவல்துறை அச்சுறுத்தல் குறித்து முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இருந்தாலும் தற்போது வரை இந்த முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படவில்லை. இதனால் ஜந்தர் மந்தர் அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த சாகில் மீது காவல்துறை பெல்ட் துப்பாக்கி தாக்குதல் நடத்தினர். பெல்ட் குண்டால் பலத்த காயமடைந்த ஸ்டாலின் ஒரு கண் பார்வை தற்போது பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் அவர் ஆபத்தான நிலையில் உள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமைதியாக போராடிய மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட இத்தகைய தாக்குதல் சட்டவிரோதமானது மட்டுமல்லாமல் அது ஒரு கடுமையான குற்றமும் கூட. இந்த அத்துமீறல் குறித்து உள்துறை அமித்ஷா மாணவர்களிடம் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை. அதேபோல் பிரதமர் மோடியும் மாணவர்களும் மன்னிப்பு கோரவில்லை என்று குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இப்போது நீதிக்காக சாகில் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்ய முற்பட்ட போது அதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது என்று ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். இதன் மூலம் அரசியலமைப்பு உரிமைகளும் காலில் போட்டு மிதிக்கின்றனர் பாஜக அரசு என்று தெரிவித்துள்ளார். அமித்ஷா அவர்களே, நீதி வழங்கும் நீங்கள் ஏன் இவ்வளவு அஞ்சுகிறீர்கள் என்று அச்சம், உங்கள் குற்றத்தை நீங்கள் ஒப்புக்கொள்கிறீர்களா என்று ராகுல் காந்தி கேட்டுள்ளார். முதல் தகவல் அறிக்கை நிச்சயம் பதிவேற்றப்படும் என்று நீதித்துறை விசாரணை நடைபெறும். இந்த அத்துமீறல் குற்றவாளிகளுக்கு உள்ள உயர் அதிகாரிகள் முதல் கீழ்நிலை ஊழியர்கள் வரை அனைவரும் மீது கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். தற்போது இந்த குழு இதற்காகவே 5 பேரை குழு கொண்டு அமைத்து விசாரணை நடைபெற்று வருகிறது என்று தெரிவித்துள்ளனர்.